வணக்கம் நண்பர்களே. கிரிக்கெட் உலகில் இன்று ஒரு மிகப்பெரிய விவாதப் பொருளாக இருப்பது இங்கிலாந்து மண்ணில் இந்திய அணி சந்தித்துள்ள 4.0 என்ற படுதோல்விதான். சர்வதேச டி20 தரவரிசையில் 1605 நாட்கள் முதலிடத்தில் கம்பீரமாக வீற்றிருந்த இந்திய அணி இப்பொழுது அந்த இடத்தை பறிகொடுத்திருக்கிறது. அயர்லாந்துக்கு எதிரான தொடருக்கு பிறகு இங்கிலாந்திலும் இந்திய அணி ஒயிட் வாஷ் ஆகி இருப்பது கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் சோகத்தையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தொடரின் முழுமையான தோல்விக்கு காரணம் என்ன? கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் என்னதான் சொல்ல வருகிறார்? வெறும் தோல்வி என்று கடந்துவிட முடியுமா? அல்லது இந்திய அணியின் கட்டுமானத்தில் எங்கோ பிழை இருக்கிறதா? இதை பற்றி தான் இன்று நாம் மிக விரிவாக பார்க்க போகிறோம். இந்த தொடரை திரும்பி பார்க்கும்போது முதல் போட்டியிலிருந்தே இந்திய அணிக்கு சவால்கள் குறைந்தபாடு இல்லை. இங்கிலாந்தின் தட்பவெப்ப நிலை, மைதானத்தின் தன்மை, பந்துவீச்சுக்கு சாதகமான அல்லது பேட்டிங்கிற்கு சாதகமான பிட்ச் என ஒவ்வொன்றிற்கும் இந்திய வீரர்கள் தடுமாறிக் கொண்டிருந்தது அப்பட்டமாக தெரிந்தது. குறிப்பாக 5வது மற்றும் கடைசி டி20 போட்டியில் இந்திய அணி சந்தித்த 56 ரன்கள் தோல்வி இந்திய கிரிக்கெட் ரசிகர்களின் மனதை சுக்குநூறாக உடைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இங்கிலாந்து அணி 257 ரன் என்ற பிரம்மாண்டமான இலக்கை நிர்ணயித்த போது இந்திய அணியின் பந்துவீச்சாளர்கள் எங்கே தவறு செய்தார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. ஜாஸ் பட்லர் மற்றும் ஹாரி புரூக் ஆகிய இருவரின் ஜோடி இரண்டாவது விக்கெட்டுக்கு அமைந்த அந்த 233 ரன் பார்ட்னர்ஷிப் இந்திய அணியின் வெற்றி வாய்ப்பை முற்றிலுமாக சிதைத்துவிட்டது. இந்த தோல்விக்கு பிறகு கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் அளித்த பேட்டி ரசிகர்களிடையே பல விவாதங்களை தூண்டியுள்ளது. நாங்கள் செய்த இந்த தவறுகள் தான் தோல்விக்கு காரணம் என்று அவர் மிகவும் வேதனையுடன் ஒப்புக்கொண்டார். அவர் சுட்டிக்காட்டிய விஷயங்கள் வெறும் சாக்கு போக்குகளாக தெரியவில்லை. மாறாக ஒரு கேப்டனாக அவர் உணர்ந்த யதார்த்தங்கள் சிக்கல்களாகவே பார்க்கப்படுகிறது. முதல் விஷயம் பில்டிங். நவீன கிரிக்கெட்டில் குறிப்பாக டி20 போட்டிகளில் பில்டிங் தான் போட்டியின் போக்கையே மாற்றும் ஒரு காரணியாக இருக்கிறது. ஐயர் தனது பேட்டியில் நாங்கள் விட்ட கேட்சுகள் தான் ஆட்டத்தின் போக்கையே மாற்றிவிட்டன என்று வெளிப்படையாக கூறியிருக்கிறார். உலகத்தரம் வாய்ந்த பேட்ஸ்மேன்களான பட்லர் மற்றும் புரூக் ஆகியோருக்கு கிடைத்த அந்த சிறிய வாய்ப்புகளை இந்திய பில்டர்கள் தவறவிட்டது இங்கிலாந்து அணிக்கு சாதகமாக முடிந்துவிட்டது. 200 ரன்களுக்கு மேலே இலக்கை நிர்ணயிக்கும் போது பில்டிங்கில் தவறு செய்வது என்பது தோல்விக்கு தானே வழிவகுக்கும். அடுத்து ஸ்ரேயஸ் ஐயர் குறிப்பிட்ட மிக முக்கியமான விஷயம் அடாப்டபிலிட்டி அல்லது சுழலுக்கேற்ப தகவமைத்துக் கொள்ளுதல். ஒவ்வொரு மைதானத்தின் சுழல் மாறிக்கொண்டே இருந்தது. தொழில்முறை வீரர்களாகிய நாங்கள் அதற்கேற்ப மாற வேண்டும். ஆனால் எங்களால் அதை செய்ய முடியாமல் போனதுதான் பெரிய பின்னடைவு என்று அவர் வருத்தத்துடன் கூறினார். ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து என ஒவ்வொரு இடத்திலும் கிரிக்கெட் விளையாடும் சூழல் மாறும். அந்த மைதானத்தின் அளவு, காற்றின் வேகம், பிச்சின் தன்மை என எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டு அதற்கு ஏற்றாற்போல தங்களை மாற்றிக்கொள்ள இந்திய வீரர்கள் தவறிவிட்டார்கள். மேலும் பேட்டிங்கில் இந்திய அணி காட்டிய அவசரம் ஸ்ரேயஸ் ஐயரை மிக கடுமையாக பாதித்திருக்கிறது. நாங்கள் விக்கெட்டுகளை வரிசையாக இழந்தோம். பார்ட்னர்ஷிப் அமைப்பதற்கு பதிலாக ரன் எடுப்பதில் மட்டும் குறிப்பாக இருந்தோம் என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார். இஷான் கிஷன் மற்றும் திலக் வர்மா இருவரும் அரை சதம் அடித்து ஓரளவு போராட்டத்தை கொடுத்தாலும் மற்ற வீரர்கள் நிலைத்து நின்று ஆடத் தவறியது இலக்கை எட்டுவதை கடினமாக்கியது. 201 ரன் எடுத்தும் இந்திய அணி தோல்வியடைந்தது எவ்வளவு பெரிய ரன் வேட்டையாக அந்த போட்டி இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு முக்கிய அம்சம் டிரான்சிஷன் பீரியட் அல்லது மாற்றத்தின் காலம். டி20 உலகக்கோப்பை வெற்றிக்கு பிறகு இந்திய அணி ஒரு புதிய கட்டுமானத்தில் இருக்கிறது. சீனியர் வீரர்கள் பலரும் ஓய்வு பெற்ற நிலையில் இள வீரர்களை கொண்டு அணியை கட்டமைக்கும் பொறுப்பு ஸ்ரேயஸ் ஐயரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றத்தின் போது சில தவறுகள் நடப்பது இயற்கைதான். அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து தொடர்களில் ஏற்பட்ட இந்த தோல்விகள் இந்திய அணிக்கு ஒரு பாடமாக அமையக்கூடும். நாம் என்ன சிறப்பாக செய்திருக்கலாம் என்பது குறித்து வீரருக்குள் தொடர்ந்து விவாதிப்பது அவசியமாகும் என்று ஐயர் கூறுவது அவர் அணியை ஒரு பக்குவமான நிலைக்கு கொண்டு வர விரும்புகிறார் என்பதை காட்டுகிறது. பலர் கேட்கும் கேள்வி ஸ்ரேயஸ் ஐயரின் கேப்டன்சி தப்புமா என்பதுதான். ஆம், அடுத்தடுத்து தொடர் தோல்விகள் வரும்போது கேப்டனின் மீது விமர்சனங்கள் எழுவது இயல்புதான். ஆனால் அணியின் உள்ளே இருக்கும் சூழலை உணர்ந்தால் இது ஒரு நீண்டகால திட்டத்தின் தொடக்கம் என்பது புரியும். உலகக்கோப்பைக்கு தயாராகும் ஒரு அணியாக இந்தியாவை பார்க்கும்போது இந்த சோதனைகள் அவசியம். இங்கிலாந்து வீரர்கள் சொந்த மண்ணில் விளையாடுவதையும் அவர்கள் திட்டங்களை எவ்வளவு கச்சிதமாக செயல்படுத்துகிறார்கள் என்பதையும் பார்த்து இந்திய அணி நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. பந்து வீச்சாளர்களை பொறுத்தவரை இங்கிலாந்து வீரர்களின் ரன் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறியது ஏமாற்றம்தான். குறிப்பாக பெரிய மைதானங்களில் கூட இங்கிலாந்து வீரர்கள் டூஸ் எடுத்து பார்ட்னர்ஷிப்பை நகர்த்தியது இந்திய வீரர்களுக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்க வேண்டும். வெறும் பவுண்டரிகளை மட்டும் நம்பியிருக்காமல் களத்தில் எப்படி ஓடி ரன்களை சேர்க்க வேண்டும் என்பதில் இங்கிலாந்து வீரர்கள் காட்டிய முதிர்ச்சி இந்திய வீரர்களிடம் குறைவாக இருந்தது. இறுதியாக ரசிகர்களாகிய நாம் என்ன நினைக்க வேண்டும்? தோல்வி என்பது விளையாட்டின் ஒரு பகுதிதான்.
ஒரு காலகட்டத்தில் ஆதிக்கம் செலுத்திய இந்திய அணி இப்பொழுது சறுக்கலை சந்தித்திருக்கிறது. ஆனால் ஸ்ரேயஸ் ஐயரின் இந்த வெளிப்படையான பேட்டி அவர் தவறுகளை மறைக்க நினைக்கவில்லை என்பதை காட்டுகிறது. நாங்கள் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது என்று அவர் கூறுவது தோல்வியிலிருந்து மீண்டும் வரும் ஒரு தலைவனின் குரலாவே ஒலிக்கிறது. இந்திய அணி இந்த புதிய பயணத்தில் பொறுமை என்பது மிக முக்கியம். இங்கிலாந்து அணி 4.0 என்ற ஒயிட் வாஷ் செய்ததை யதார்த்தமாக ஏற்றுக்கொண்டு அடுத்தடுத்த தொடர்களில் இந்திய அணி எப்படி தன்னை தயார்படுத்திக் கொள்ளப் போகிறது என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும். இந்த தொடர் உணர்த்தும் பாடம் ஒன்றுதான். திறமை மட்டும் போதாது, களத்தில் புத்திசாலித்தனம், சுழலுக்கேற்ப தகவல் அமைத்துக் கொள்ளுதல் மற்றும் மிக முக்கியமான பில்டிங்கில் காட்டும் துல்லியம் இவையே வெற்றியை தீர்மானிக்கின்றனர். ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் அவரது இளம் படை இந்த தோல்வியிலிருந்து மீண்டும் இந்திய கிரிக்கெட்டையே உச்சாணி கொம்பில் ஏற்றுவார்களா? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். எது எப்படியோ இந்த தோல்வி இந்திய கிரிக்கெட்டுக்கு ஒரு திருப்புமுனையாக அமையட்டும். இங்கிலாந்துக்கு எதிரான இந்த தொடர் இந்திய அணிக்கு பல கசப்பான உண்மைகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அதை சரியாக உள்வாங்கிக் கொண்டு வருங்காலங்களில் இந்திய அணி பழையபடி கம்பீரமாக மீண்டு வரும் என நம்புவோம். நண்பர்களே, இங்கிலாந்துக்கு எதிரான இந்த தொடர் இந்திய அணியின் போக்கையும் எதிர்காலத்தையும் மாற்றக்கூடிய ஒரு தொடராக பார்க்கப்படுகிறது. கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரின் இந்த வெளிப்படைத்தன்மை அணியின் மீது அவர் வைத்திருக்கும் அக்கறையை காட்டுகிறது. தொடர்ந்து தோல்விகள் ஏற்படும் போது மனம் சோர்வடைவது இயல்புதான். ஆனால் அதே தவறுகள் மீண்டும் நடக்காமல் பார்த்துக்கொள்வதுதான் சிறந்த அணிக்கு அடையாளம். இந்திய அணியின் இந்த மாற்றத்தின் காலம் வரும் 2028 உலகக்கோப்பையை நோக்கி செல்லும் பயணத்தில் ஒரு சிறு பகுதிதான். எனவே இந்த தோல்விகளை விமர்சனங்களோடு மட்டும் நிறுத்திவிடாமல் அணியின் முன்னேற்றத்திற்கான ஒரு கருவியாக பார்ப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுப்போம். இந்திய அணி மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பும் என்று காத்திருப்போம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஸ்ரேயஸ் ஐயரின் தலைமை இந்திய அணியின் இந்த தோல்விகளுக்கு காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கிரிக்கெட் அலசலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.